வெனஸ்டே மார்னிங் ஷஷ்டி விரதம் இருக்கிறதுனால காலையில் தம்பி ஸ்கூல் போன அப்புறமே குளிச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா காலையில் தான் சாப்பிடாம விரதம் இருப்போம். ஸோ காலையிலே மேக்ஸிமம் பூஜை பண்ணிடுவேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் டைம் தான் நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. ஸோ நிறைய சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய அயர்ன் பண்ணாமல் இருந்தது. அதெல்லாம் அயர்ன் பண்ணி வச்சுட்டு அத்தை வீட்டிலேருந்து கொண்டு வந்த மாங்காய் ஊறுகாய் போடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட கருப்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் முட்டை விட்டுட்டுருக்கா. ஸோ அதை அடை வைக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் எத்தனை முட்டை விடுவான்லாம் தெரியாது. ஸோ அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிட்ருக்கேன். கூடவே ஊறுகாவும் தாளித்து விட்டுட்டேன். 2 நாள் ரெடி ஆகிடுச்சுன்னா அத்தை வீட்டுக்கு கொண்டு கொடுத்துருவேன். ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. ஆல்ரெடி எனக்கு ஒரு பேட்ச் நான் போட்டு வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இந்த மாங்காயில் எப்படி வருமோ அப்படின்னு நினச்சேன். நான் சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பியோட புக்ஸுக்கு மட்டும் அட்டை போடாமலே இருந்துச்சு. நோட்டுக்கு மட்டும்தான் போட்டு கொடுத்து விட்டுருந்தேன். புக்குக்கு போடாமல் இருந்தது. ஸோ அதுக்கு அட்டை போடலான்னு சொல்லி போட்டு வச்சுட்டு ஈவினிங்கே ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ ஈவினிங் அவன் கார்லிக் ப்ரெட் தான் கேட்டிருந்தான். அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வெண்ணெய் இல்லை